அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ஃப்ரைடே. ஒரே நைட்டில் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. நீ என்னலாம் மாமா வர பாப்பா எனக்கு நல்லா தெரியும். சொல்ல போடலாம் என்ன உன் தம்பியை கொண்டாங்க? இது குட் ஃப்ரைடேயா பேட் ஃப்ரைடேயா அப்படிங்கிறத நம்ம வந்து விமர்சனத்தில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லிக்கிறது தான், சிறிய படங்களை எங்களுடைய அதிகாலை தமிழ் சேனல் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்குது. ஏன்னா சிறிய படங்களை நிறைய பேர் விமர்சன கேட்டகரிகள் கூட வைக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அதை வைக்கிறோம். ஏன்னா எங்கள் சேனலோட ஓனர் நவீன் சீதாராமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, சார் சின்ன படங்களை வந்து நீங்கள் தேடி தேடி விமர்சனம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு கதாநாயகன் இருப்பார், அவருக்கு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கு நோக்கி அவர் போவார், தடைகள் வரும், அவர் இலக்கு அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறது கதையாக இருக்கும். இது பெரும்பாலான கதை. சில கதைகள் வந்து எப்படி இருக்கும்னா அதாவது பைலிங்குவல் கேப் மாதிரி நிறையா கதைகள்லாம் வரும். ஆனால் கடைசியில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், கடைசியில் ஒன்றிணை இல்லையா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் ஒரு நடுவாந்திரமாக ஆனால் ரொம்ப நேர்கோட்டாக ஒரு படம் இந்த படம் வந்து பயணிக்குது. எப்படின்னா, கேபிஒய் தீனா அவருடைய அம்மா கொல்லப்படுறாங்க, அவங்க அம்மாவை கொண்டு பழி வாங்கணுங்க அஜெண்டா அவருக்கு. அடுத்து அனீஸ் மாசிலாமணி ஹீரோ, அவருடைய தம்பி எப்படியாவது கரையை சேர்க்க வேண்டும் என்ற அஜெண்டா அவருக்கு. ஆனால் அவருடைய தம்பிக்கோ தான் அண்ணன் மாதிரி தானும் ஒரு சம்பவக்காரனாக மாறணும் அப்படின்ற அஜெண்டா அவருக்கு. அப்புறம் மைம் கோபி படத்துடைய ஒரு பிரதான கதாபாத்திரம் அவர். மைம் கோபிக்கு வந்து தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை போட்டு தள்ளிட்டு கட்சியில் எம்எல்ஏ சீட் வாங்கணும் அப்படின்றது ஒரு அஜெண்டா. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த மொத்த அஜெண்டாவும் ஒரே புள்ளியில் இணைவு தான் இந்த படத்துடைய திரைக்கதை. என்ன மணி வர வர சரியில்லையே, போல பண்ணி சலிச்சு போச்சா? என்ன பாவம் பண்ண? அனீஸ் மாசிலாமணி வந்து நிறைய தாடி வச்சுட்டு ஒரு சோகமான கண்களோடய சுற்றுறாரு. இந்த கேரக்டருக்கு என்ன நியாயமோ அதற்கான நியாயத்தை அவருடைய தோற்றம் கொடுத்துருக்கு. எமோஷனல் காட்சிகளில் கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட ஒரு நேர்த்தியான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. கேபிஒய் தீனாவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப அருமையாக அவரோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல புதுப்பேட்டை தனுசு கூட லைட்டாக ஞாபகப்படுத்துறாரு. ரொம்ப நல்ல அட்டம்ப்ட், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் மற்ற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மைம் கோபி தனது திறமை தனது அனுபவம் ரெண்டையுமே வச்சு படத்துக்கு ஒரு சைட் கிக்கராக இருந்துகிட்டே இருக்காரு. எல்லா காட்சியிலையும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சர்ப்ரைசிங் யாருன்னா சித்து குமரேசன், அவங்களுடைய நடிப்பை சொல்லி ஆகணும். சமீபத்தில் மரியான்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு, சாய் ஸ்ரீ நடித்திருந்த மரியா. அந்த படத்தில் வந்து இந்த சித்து குமரேசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போவே நாங்கள் கெஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து நிச்சயமாக ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஹீரோயினாக தான் வர்றாங்க. அவங்களுடைய ட்விஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹரி வெங்கடேஷ் அவர் தான் இயக்குனர். அவருடைய எழுத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணியிருந்தார். ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கதையை வச்சு அந்த கதையை மெயின் கதையோட இணைக்க விதத்தில் ரொம்ப ஐடியாக்கள்லாம் நல்ல நல்ல ஐடியாக்கள்லாம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காரன் பையன் ரவுடி, ஒரு ரவுடியோட பொண்ணு போலீஸ்காரன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கை வந்து கொண்டு போயிட்டே இருந்தார். ஒட்டுமொத்தமாக ஒரு சில இடங்களில் எமோஷனல் கூடி வரட்டாலும் கூட நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு புறந்தள்ளக்கூடிய கேட்டகரியில் இல்லை அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஜானி நாஸ் அவர் தான் அந்த படத்துடைய ஒளிப்பதிவு. கூடுமான வரைக்கும் காட்சிகளுக்கு தேவையான ஒளிப்பதிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுவாங்க நாகர்கோவிலில் எங்கே கேமரா வச்சாலும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி கன்னியாகுமரி, குளச்சல் இந்த மாதிரி ஏரியா தான் லொக்கேஷன். ரொம்ப அற்புதமாக அந்த அழகையெல்லாம் கேமராவுக்குள் அள்ளி கொண்டு வந்திருக்கிறார். டுமே அவருடைய பேர், இசையமைப்பாளர் பேர் வந்து டுமே. பேரில் மட்டும் வித்தியாசம் இல்லை, காட்சிகள்லையும் கூடுமான வரைக்கும் ஒரு வித்தியாசமான இசையை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஒரு சில சீனில் வந்து மொத்தமாக சைலண்ட் விட்டுருந்தார். அந்த சைலண்ட் வந்து அந்த காட்சிகளுக்கு அதிகமான வலு சேர்த்து உள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த வாரத்தில் ஒரு சிறிய படமாக வந்திருந்தாலும் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வதை போல ஓரளவு ஒரு நல்ல அட்டம்ப்டை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.